1.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சரக்கு ரயில்களுக்கான பிரத்யேக ரயில் பாதைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வட இந்தியா வளராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் அங்கு பெரும்பாலான இடங்கள்ல சரியான போக்குவரத்து வசதி இல்லை. இந்த வரைபடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் மிகவும் முன்னேறிய 3 மாநிலங்களுக்குள்ள ஒற்றுமை அது அந்த நிலப்பரப்பு சமமாக இருப்பதும் துறைமுகம் இருப்பதும் தான். மற்ற உள் மாநிலங்கள் அந்த அளவுக்கு வளராமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் இந்த சரக்குகளை குறைந்த நேரத்தில் துறைமுகங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வழி இல்லாத இருந்ததுதான். அதை போக்கணும் அப்படின்னா ஜப்பானில் உள்ள மாதிரி சரக்கு ரயில்களுக்கான பிரத்யேக வழித்தடங்களை உருவாக்கணும்னு முடிவு பண்ணி 2006 அறிவிச்சு ஜப்பான் மற்றும் உலக வங்கியின் கடன் உதவியால 2014ஆம் ஆண்டிலிருந்து கட்ட ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது முடியும் தருவாய்க்கு வந்திருக்கு. சரக்கு ரயில்களுக்கான இந்த பிரத்யேக பாதைகள்ல மணிக்கு 100 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் 12 மணி நேரத்திற்குள்ள சரக்கை துறைமுகங்களுக்கு கொண்டு வர்ற மாதிரி அதை செஞ்சிருக்காங்க. இது முடியும் தருவாயில் வட இந்தியாவின் தொழில்துறை முற்றிலுமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க.